and don't take it seriously. நீங்க இப்ப சொல்லுங்க, வீடியோவே எடுக்கிறேன். நானே கடைசியா இதான் குடிக்கிறது. காலையில குடிக்க மாட்டேன். காலை தேய்க்கிறேன். சத்தியமா அவர் மேல சத்தியமா, அப்பா மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா, அப்பா மேல சத்தியமா. ஒரு குடும்பம் இருக்கு. நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம். பிறந்து வளர்ந்த அமைச்சர்களுக்கு ஏன் கொடுக்கறதில்ல? அப்போ யாரு ரொம்ப சின்சியரா இருப்பா தன்னோட குடும்பத்துக்கு, தன்னோட ஆட்சிக்கு யார் ரொம்ப சின்சியரா இருப்பாங்கன்றதுல, தன்னோட குடும்பத்துக்கு யார் சின்சியரா இருப்பாங்க, கலெக்ட் பண்ற அமௌண்ட்டை சிந்தாம சிதறாம யார் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல செந்தில் பாலாஜி தான் எக்ஸ்பர்ட். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. எம்ஜிஆர் காலத்துல மதுபானம் கிடையாது சார், காமராஜ் காலத்திலேயே மதுபானம் கிடையாது சார். இன்னைக்கு எல்லாம் ரோட்ல நிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1000 கோடி கொள்ளங்கிறான். இன்னைக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது கலால் வரினா முத்திரை போட்டு அந்த பாட்டில ஒட்டுவாங்க. அந்த கலால் வரி இல்லாமைய இன்னைக்கு வந்து 1000 கோடி கொள்ளங்கிறான். மதுபான கடை வந்து இயங்கி இன்னைக்கு மக்கள் எல்லாம் வாழ்வாதாரம்லாம் இழந்து போச்சு. ஆமா எங்க அது எப்படி செந்தில் பாலாஜி வந்த உடனேயே, அமைச்சரான உடனேயே நீங்க பார்க்க வேண்டியது மக்கள் எதிர்ப்பு நிலையை பாருங்க. அப்புறம் ஊழலுக்கு போலாம். மக்கள் டாஸ்மாக்ல அதிக பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற எதிர்ப்பு நிலை, எதிர்ப்பு நிலையோட ஸ்டாண்ட் எடுத்தது இங்க 2021 அப்புறம் தான். அதனால டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனேயே, டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி செந்தில் பாலாஜி ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம்ல உள்ள போற வரைக்கும் அந்த எதிர்ப்பு நிலை இருந்தது. எப்ப வந்த? நான் நேத்தே வந்துட்டேன். ஆமா, உனக்கு இப்ப என்னடா வேணும்? அப்படி கேளு மச்சான். என் பொண்டாட்டி இருக்காளே உன் தங்கச்சி, அவளை தெல்ல தெளிவா பார்த்து 7-8 வருஷம் ஆச்சு. நீ இப்ப என்ன பண்ற? உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாரையா கூட்டு வந்து 2 கடி புடிங்க லைட்டை தொடச்சு விட்டு மாட்டி விடுற. இதெல்லாம் பார்த்து இப்ப ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்க எல்லா திட்டங்களும் பெண்களுக்கு தானா, எங்களையே கொஞ்சம் கவனிங்க என்று ஆண்கள் கேட்கக்கூடிய அளவுதான் இன்றைக்கு செயல்படுகிறோம். அது தொடரும். மகளிர் உரிமை தொகையால பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அது ஆண்களையும் சேர்த்து தான் வளர்ச்சியடைய செய்யும். என்னை தங்களோட குடும்பத்தில் ஒருத்தரா நினைச்சு பாசம் காட்டுற அத்தனை தாய்மார்கள், அவர்கள் குடும்பத்தினர், ஆண்கள்னு அனைத்து தரப்புக்குமான நல்லாட்சியா திராவிட மாடல் ஆட்சி எப்போதும் தொடரும். என் அருமை சகோதரிகளே, நீங்க ஒயின் ஷாப்பை நிப்பாட்ட சொல்லுங்க. ஏமா நிப்பாட்டணும்? இந்த பாருங்கம்மா, உங்களுக்கு தெரியும் நானும் வந்து ஒயின் ஷாப் விற்கணும்னு நான் சொல்லல. ஆனா அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு 50,000 கோடி இருக்கு. இந்த 1000 ரூபாய் வாங்குறேன் நல்லா இருக்குது நீங்களே, எங்க தராங்க? எங்களுக்கு அந்த 1000 ரூபாயே வேணாங்கிறோம். நாங்க 1000 ரூபாயே வேணாம். ஃப்ரீ பஸ்ஸையும் ஒயின் ஷாப்பையும் நிப்பாட்ட சொல்லுங்க. 10 நாள் ஆச்சு என் மையன் வேலைக்கு போய். ஒயின் ஷாப்பு வீடு இன்னைக்கு கொண்டு 40,000க்கு வண்டி அடை வச்சு போட்டேன். இந்த ஒயின் ஷாப் இல்லைன்னு 50 வேலைக்கு போவான்ல, சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டா ஓலைன்னு ஆட்டா வித்துப்பிட்டேன். அது நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. இந்த வந்துட்டாங்கல்ல, யாரு பிளைட்ல ஆள் விட்டு தர்றாங்க? பிளைட்ல ஆள் விட்டு தர்றாங்களா? நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. 2016 தேர்தல் அறிக்கையில, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில பூரண மதுவிலக்குங்கிற ஒரு வாக்குறுதியை நாங்க கொடுத்திருந்தோம். ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரே அட்டஸ்டச் ஒரே நாள் எல்லா கடைகளும் மூடப்படும்ன்றதுதான் பூரண மதுவிலக்கு கொள்கையை நாங்க அமல்படுத்துவோம் அப்படிங்கறத வந்து இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக ஆட்சி நல்லா இருக்கு தலைவா, நல்லா இருக்கு. சரக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு. பாரு மூலியமா பாரு கொடுத்துறாங்க. அங்க வெட்டு குத்து அடித்தடி நிறைய நடக்குது. போது வருது, நல்லா இருக்கு, தரமா இருக்கு. தரமான ஆட்சி. இப்போ தலைவர் ஒருத்தர் மேல மாட்டினாரு, போதை பொருள் கடத்தி எங்கேயோ ஜாபர் சாதிக்கு. அருமையா இருக்கு. அவருக்கு மாட்டம் பண்ணா. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி அடுத்த வாரம் நாங்க பிடிச்சிருப்போம். பாவம் திமுக ஆட்சி என்ன பண்ண போறான்னு தெரியல. எங்க ஐயா பெரிய ஐயா இருக்காரு, சின்ன ஐயா உதயநிதி இருக்காரு, அடுத்து இன்பநிதி இருக்காரு. அவரு புண்ணியத்துக்கு தலையில வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. வழியா அப்படியே எங்க வகையில. சரக்கு சரியில்லடா. ஆமா சித்தப்பா, அந்த வடை கூட ரொம்ப கேவலமா இருக்கு. அதுதான்டா நம்மளே காய்ச்சி குடிச்சுன்னுங்கிறது. சித்தப்பா எனக்கு ஒரு ஆசை சித்தப்பா, இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம். தெய்வமே உனக்கு அசிங்கம். வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ணே. எங்க ஸ்டாலின் தான் வருவாரு. டாஸ்மார்க்ல ஓட்டினாலும் எங்க ஓட்டினாலும் ஸ்டாலின் தான் வருவாரு. நான் திமுக காரன். திமுக வேற யாரும் கிடையாது. மணப்பாறை செந்தில் பாலாஜியோட சொந்தக்காரன் தான் நான். டாஸ்மாக் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை.
தயாரிப்பு தேதிகள் இன்றி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக ஆயிரக்கணக்கான தண்ணீர் பாட்டில்கள் பறிமுதல். கன்னியாகுமரி மாவட்டம் பொதுப்பிரியர் ஒருவரிடம் இது குறித்து கேட்டபோது தான் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உறவினர் என கூறியதால் அதிகாரிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டது. நீங்க பெயில் போட்டு அப்படியா கிடைச்சிரும்ல சொல்லி எதுவும் எடுக்க சொல்லுவோமாப்பா சொல்லுப்பா 326 பாடி வந்தான் வாழ்க்கை நேரத்தை ஆஸ்பத்திரி வீட்டுக்கு போயிட்டான்ல கிடைச்சிரும் கத்தப்படாதீங்க வரணுப்பா சவாலா வரணுப்பா யாராவது கேட்டு இப்ப மனு கொடுத்து நின்றுட்டு இருந்தாங்களா? யாராவது நல்ல வேலை கொடுத்துன்னா அதுவே சம்பாதிச்சு அதே போட்டு 1000 ரூபா கொடுன்னு கீவில உன் வீட்டுல நின்றுக்கிட்டா இருக்குது. 1000 ரூபா தான் எனக்கு வேணும் ஒத்த காலில் நிக்கிறாங்களா யாராவது? இல்ல நீ ஏன் கடை வாங்கி நீ வருமானத்து பெருக்கெல்லாம் காசு கொடுக்கல, கடனை வாங்கி காசை கொடுத்து எல்லா பாரத்தையும் மக்கள் தலையில தான் ஏற்றி வச்சிருக்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே ஊரே திருந்து போது நான் மட்டும் பெரிய பாய் இதான் சரி. பிள்ளைய புதைக்கிற மாதிரி புதைக்கிறனே. காவிரியை மீட்டேற்றி அடமானம் வச்சுக்கிறாங்க. எந்த மார்வாடிகள்ல தான் அடமானம் வச்சுக்கிறான்? அடமானம் வச்சது நீங்க. காவிரி நீரங்க நைனா 1974 புதுப்பிக்காத தொட்டு தாண்டா இவ்வளோ எழுவெடுக்கிற வேலையை நடக்குது. இதுல சொல்றான் நைனா அந்த கருணாநிதி நைனா அவர் தான் விழுதுக்கு காரணம். அதனால பேசாச்சே இருந்துட்டான்ட்டு பேசாச்சேங்கிற அவன் பேசுறான்னா ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி ஊரிய நாசம் பண்ணிடுவான். இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா கொடுக்க மாட்டேன். நீ ஏசி ரூம்ல உட்காந்து போனா வெளியில போகணும். அதே மாதிரி தான் ஒருத்தர் தலை சாச்சின்னு போறாங்க. அவங்க சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சோழி முடிச்சு.